நாள் விளங்காம போறது நான் வாட்டி மூஞ்சி முடிக்காம போயிட்டு இருக்கேன். போறவனை முடிச்சுட்டு கூப்பிட்டு இருக்கேன். நான் வேற ஏதாவது உன் கால வேற ஏதாவது விழுந்திருக்கு போய் நான் அப்படி சொல்லுவேனா? நான் அப்படி சொல்ல கிடையாது. உன் முதல்ல முடிச்ச இன்னைக்கு 4 மணி நல்லா நடக்கும் தான் சொன்னேன். சிலிண்டர் வேலை உனக்கு 1 வாரம் ரூபாயாட்டி 1000 ரூபாய்க்கு வந்துட்டு அம்மட்டு காசு போட்டுக்கிட்டு விறகு நம்ம ஊர்ல இப்படி கிடக்கல. அப்புறம் விறகு வச்சு சமைச்சா என்ன? எங்க அம்மையெல்லாம் விறகு வச்சுட்டு சமைச்சாவே டெய்லியுமே. பண்ணாலும் பண்ணுவா பாருடி. இன்னும் சிலிண்டர் பாதியல அந்த 15 இன்னும் 2-3 நாள் கழிச்சுட்டே வரும். நான் வேணா பிரைவேட்ல வாங்கிட்டு வாரேன். பரவாயில்லையா உனக்கு? நான் எந்திரிச்சு பள்ளி கூட விளக்கல முகத்தை கூட கழுவிட போதுமா இல்ல எங்கேயும் நிக்கணுமா? ரொம்ப குளிர்ந்துடி. நான் போய் பல்லு விளக்கிட்டு வாரேன். அதுக்குள்ள ஒரு டீ போட்டு வைக்கியா? கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா? 2 மாடு பால் பீச்சுது. அதுல இருந்து ஒரு 100 பால் வாங்கி நீ டீ போடக்கூடாத? டீ மிச்சத்தை பண்ணி நீ என்ன பண்ண போற? சரி நான் அப்படியே கடையில போய் வாங்கி குடிச்சுக்கிறேன். டீ கடையில டீ குடிக்க முடியும், பின்ன பழக்கடையிலயா டீ குடிக்க முடியும்? நீ போட்டு தர முடியுமா இல்ல கடைக்கு குடிக்கணுமா? அதை மட்டும் சொல்லு. அதுக்கு விதமா பேசுறடி விடிஞ்ச பொழுது போட்டு வச்சுட்டு இன்ன வரைக்கும் என்ன கத்த முடியா? நீ கட்டுனதுக்கு சாமியாரா போயிருக்கலாம். எங்க அம்மா என் பேச கேட்டாளா? பாட அடைச்சுக்கிட்டே எம்மா வேணாமா கல்யாணம் வேணாமான்னு கேட்காம இழுத்து பிடிச்சி என் தலையில கட்டி வச்சுட்டா. தீவு கார்ல விழுந்துக்குமா என்னமோ? முதல்ல இங்க எடுத்து காலி விடுவான். பேசாம போயிட்டு கடுப்பு கலப்பாதே. பார்க்க உனக்கு அப்படியா தெரியுது? இல்ல மாம்ச சும்மா கேட்டேன் விளையாட்டுக்கு. எல்லா வீட்லயும் அதே பொழப்புதே. என்ன வேலை? வேற என்ன? போய் தோட்டத்துல வேலையை பார்க்க வேண்டியதே. சரி மாப்பிள்ள நேராயிட்டு இருக்கு, நான் போறேன். என்ன மாம்சி இப்படி பேசுறிய? போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க. போறேன்னு இப்படி மொட்டையா சொல்லாமா? எனக்கு வீட்டுக்கு வரவே விருப்பம் இல்ல. நான் பாட்டுல காரே கதையும் இருக்க போகிறேன். வீட்டுல நிம்மதியே இல்லடா மாப்பிள்ள. என்ன யாரும் பார்த்தாலும் குறைச்சிக்கே இருக்க உன் அக்கா. உன் தங்கச்சினா மட்டும் அப்படியே திருச்சி பேச தலக்கும். அவளும் அதே மாதிரிதான். ஆம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாதுடா. அப்படி பிறந்தாலும் கல்யாணமே பண்ணக்கூடாதுடா. நல்லா இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி நீ என்ன பண்றது? மாப்பிள்ள என் கதையை பேசினா விடுந்துரு. நான் வாரேன். 1 2 3 4 2 வாட்டி 4 வந்திருக்கு. என்ன குழப்பமா இருக்கு? கோலத்தை பாத்துட்டு இருந்தக்கா. எப்படி இப்படி கோலம்லாம் போடுறியோ? எனக்குலாம் ஒண்ணு கூட தெரியாது. நான் பாட்டுக்கு ரங்கோலி இழுத்து விடுவேன் என் இஷ்டத்துக்கு. இதுதான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா. எனக்கு இது ஈஸியா இருக்குல்லக்கா, எனக்கு இது கஷ்டமா இருக்கு. ஆமாக்கா. அப்படியாக்கா? இன்னைக்கு என்னக்கா லீவு? சனிக்கிழமையும் இல்ல ஞாயிற்றுக்கிழமையும் இல்ல, தேவையில்லாம இதுக்கு லீவு. பாரு என்கிட்ட நீ சொல்லவே இல்ல பாத்தியா? அப்படியாக்கா? சரி நான் இன்னைக்கு மாடு மேய்க்கு போகுதியா இல்லையான்னு கேட்கலான்னு வந்தேக்கா. இல்லக்கா நீ மாடு மேய்க்கு போனேன்னா அங்கிட்டு மருதாணி செடி இருந்தா புடிங்கிட்டு வரையா? மருதாணி ரொம்ப நாள் வைக்கணும்னே நினைச்சிட்டு இருந்தேக்கா. மருதாணி யாரு புடிங்கி வருது? நீ சொன்னாலும் புடிங்கிட்டு வரவே இல்ல. அதனாலதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் காலங்காத்தால. ஆமாக்கா நீ வெள்ளனே போயிருவேண்டி வேம வந்துக்கா. பாலை வேற அடுப்பு ஃபுல்லா வச்சுட்டு வந்தேன். பொங்கிட்டு கிடந்திருக்கும் போல. அதுக்கு நீ திட்டுறதுக்கு தேடிட்டு இருக்கும் போல மாமியா இருக்கு. நான் வாரேன். செமத்தியா வாங்க போறேன் நானு. பாலை சிம்ல வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் தெரியல, போய் பாப்பா எப்படி இருக்குன்னு. வரும்போது நான் சொன்னது மறக்காம வாங்கிட்டு வாங்க சரியா? போகும்போது எங்க போறேன்னு கேக்கியே? விளங்குமா போற காரியம்? சரியே வரும்போது நான் சொன்னதை வாங்கிட்டு வாங்க.
கேட்க? என்கிட்ட சொல்லிட்டு போங்க. உங்க அம்மா வந்தா எங்க போனியா, உன்கிட்ட சொல்லாமலா போனேன்னு என்ன வந்து ஏசுவ. நான் என்னத்த பதில் சொல்றது? மலரக்க தங்கச்சியே பஸ் ஸ்டாப்ல விட போறேன். கோவத்துல உண்மையை உளறி விட்டேனே. நீங்க சொல்றீரே மார்க்கெட்டுக்கு போறேன். மார்க்கெட்டுக்கு எனக்கு என்னமோ வேற ஏதோ கேட்டுச்சே. இல்லடி, நான் சும்மா வேற எதுவும் சொல்லல. இதத்தான் சொல்லி உங்க ஆளு வேற மாதிரி விழுந்திருக்கு. நீ எதுவும் நினைச்சுக்காத. சரி வாரேன். சரி நம்புறேன். ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காவ. எனக்காவது கையில சிக்குனா சாறு புளிஞ்சிட மாட்டேன். அப்ப தெரியும் இந்த உமா யாருன்னு. போறது தாடிக்கார தாத்தா தானே? தாத்தா என்னம்மா, என்ன ஊருக்குள்ள ரொம்ப நாள் ஆளக்கானா? இன்னைக்குதான் பாக்குறேன். என்னாச்சு உங்களுக்கு இம்பிட்டு கவலையா இருக்கிய? இல்லம்மா, ரொம்ப நாளா அந்த மூட்டு வலி, அதனால நடக்க முடியல. இன்னைக்குதான் சும்மா காத்தாட நடந்து வரலான்னு பையா நடந்து வாரேன். அப்படியா தாத்தா? சரி தாத்தா, நாளைக்கு என்கிட்ட கைமாத்தா ஒரு 100 ரூபா வாங்கினீல, இன்னமும் குடுக்கலையே. நானே மூட்டு வலியோட கிடைக்கேன். நான் என்னத்த வேலைக்கு போறது? அப்புறம் எப்படி உனக்கு திருப்பி நான் காசை கொடுக்கறது? நான் எனக்கு வேலைக்கு போறேனோ அன்னைக்கு நான் உனக்கிட்ட தாரேன். இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட இல்லம்மா. நீ வேணா ஒரு இருந்தா ஒரு 50 ரூபா கொடுக்கியா? மாமியா என்னத்தடி இங்கேயே வந்துட்டாளா? என்னம்மா உன் மாமியா தானே? ஐயோ, அவகிட்ட வேற 5000 ரூபா வாங்கியிருந்தேனே. கேட்க போறா நான் எங்கிட்ட ஓடுறது? ஓடுறா ஜூட் மூட்டு வலியில இந்த கிழமை தானே சொன்னேன். எப்படி ஓடுற பாரு. ஆமத்தே, இந்த ஆளு என்னை பார்த்து கால் வலிக்குது முட்டி வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவ உங்களை பார்த்தோன்னே எப்படி செட்டா பறந்து ஓடுறவன் இல்லையே. அதெல்லாம் புறாடி. என்கிட்ட 5000 ரூபா வாங்கிட்டு இப்ப தரேன் அப்ப தரேன்னு ஏமாத்திட்டு இருக்கேன். இவ பார்த்தா கேட்டுடுவான்னு ஓடுறவ. இப்ப 100 ரூபா 50 தானா? இங்க 5000 ரூபாய்க்கே இங்க அலம்போதுது. இந்த ஆட்டு 100 ரூபா அன்னைக்கு கொடுத்துருந்தேன். தாரேன் திருப்பின்னு சொன்னாவ, இன்னும் கொடுக்கல. அதையும் கேட்டுட்டு இருந்தேன். போய் அவங்கிட்ட வாங்கி ஏன்டே சொல்லிட்டு இருக்க? உனக்கு கிடைச்ச மாதிரி 5000 ரூபாயே கிடைக்கல, உனக்கு 100 ரூபாயே கிடைக்க போகுது. அதை விடு. என்னடி நீ வாட்டுக்கு பாலை ஃபுல்லா வச்சுட்டு வந்திருக்க? என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. பூரா பொங்கிட்டு கேஸால ஆஃப் ஆயிட்டு கிடக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா வெடிச்சிருக்கேன். இந்த வேலையை நான் போயிட்டேன். இல்லனா யாராவது லைட் கிட்ட போட்ட வீடு ஃபுல்லா கேஸ் பரவி கிடக்கு. வெடிச்சு போயிருக்கும்டி. இப்படி கேத்தனமா அப்படி விட்டுட்டு வந்திருக்க நீ. கொஞ்சம் விட்டுருந்தா பெரிய ஆபத்தா இருக்கும்டி. அப்படியே ஆயிப்போச்சு. ஐயோ, நான் மறந்துட்டேன். நான் கம்மியா வச்சிருக்கேனே நினைச்சிட்டு வந்துட்டேன். இனிமேலும் நான் கவனமா இருக்கேன். ஆமா, இப்ப சொல்லி என்னத்துக்கு? இனிமேலாவது கவனமா இரு. நான் கடை வரைக்கும் போயிட்டு வாரேன். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து விட்டுருக்கேன். கொஞ்சம் நல்ல வாடையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போய் கேஸ் பத்த வை. இப்ப எதுவும் போய் பத்த வச்சு வச்சிருக்காத. சரி, நான் நியூஸ்ல தானே இப்படிலாம் பார்த்திருக்கேன். என் வீட்லயும் நடக்க தெரிஞ்சுக்கு. அது என்னால இனிமேல் இப்படி இருக்க கூடாது. சின்ன பொண்ணு, இந்த வேலை மாமியார் கிளைய போய் பாத்துருச்சு. வேற யாராவது போயிட்டு எந்த மாதிரி ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல நேரத்துக்கு தான் மாமியார் கிளைய போய் பாத்துருச்சு. சொல்லுடி. ஆமா ஆமா, இந்த இங்கதான் இருக்கேன். ஆமா, மீனா வீட்ல தான் இருக்கேன். நீ வாரியா? சரி சீக்கிரமா வா. யாருக்க போன்ல? யார் வருது? நான் சின்ன பொண்ணு தான் சொன்னேன். வாரேன் இருக்கா, இப்ப வந்துருவா. எப்படி மீனா, இந்த பக்கம் மட்டும் வெட்டணுமா இல்ல பின்னாடி வெட்டணுமா? அக்கா, புள்ளிங்கிட்ட எல்லாம் ஏற்கனவே வெட்டியாச்சுக்கா. முடிஞ்ச அளவுக்கு நானே வெட்டிட்டேன். இதுக்கு மேல வெட்ட முடியல. அதனாலதான் உங்களையும் வர சொன்னேன். சரி, சின்ன பொண்ணு வாரேன்னு சொல்லிருக்கான்றீங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து நான் சொல்ற இடத்துல வெட்டுங்க. சம்பளம் எப்படி 300 ரூபா வேணும் பாத்துக்க சொல்லிவிட்டேன். சரிக்கா தாரேன். எனக்கு வெட்டி சுத்தப்படுத்தி கொடுங்க, அது போதும். பரவாயில்லட்டி, எல்லா இடத்துலயும் பூச்செடியா வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. ஆமாக்கா, ஒவ்வொரு இடத்துக்கு எங்கேயாவது போனோம்னா அங்க ஏதாவது ஒரு செடி இதை வாங்கிட்டு வந்துடுறது. அதுல ஒண்ணு ஒண்ணா வாங்கி வச்சதே இவ்வளவு கிடக்கு. செடிக்கு உரம் போட்டு தண்ணி ஊத்தி வளர்க்கறது எனக்கு ஒரு வேலையா இருக்கு. இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. நீ இப்படி பராமரிச்சு நடத்தினா நல்லா இருக்கு. நானும் வாங்கி வச்சேன். 2 நாள் தண்ணி ஊத்தி வளர்த்தி 3 நாள் காஞ்சு போச்சு. பார்த்து ஒரு ரோஸ் செடி வாங்கி வச்சுட்டி அது 2 நாள் கூட பொறுக்கல, பட்டு போச்சு. தண்ணி ரொம்ப ஊத்தாம இருந்திருக்கணும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. தண்ணி நிறைய ஊத்துனாலே செடி அழுகி போயிருல வேறலாம். எனக்கு என்னது தெரியும்? நான் வாட்டுக்கு ஆசைப்பட்டு வாங்கி வச்சேன். எப்படி தண்ணி ஊத்துறோம் எனக்கு என்ன தெரியும்? நல்லா ஊத்துறேன், நல்லா வளருமோ நினைச்சிட்டு ஊத்தி விட்டேன். இல்ல நான் ஊத்துறது பார்த்தானே என் மகளுக்கு வேற சேர்ந்து தண்ணி ஊத்தி இருக்காளுங்க. மொத்தமா போச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் வேணா இங்க இருக்க ஒரு ரோஸ் செடி உனக்கு பிடிக்கி தரட்டா? என்கிட்ட நிறைய இருக்கு. ஏனா மீனா, அது வேற வெட்டி ஆயிரும். இருக்கட்டும், வேணா பூ மட்டும் வந்து பறிச்சுட்டு போட்டா. சரிக்கா, நிறைய கிடக்கு. எவ்வளவு வேணுமோ பறிச்சுக்க. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஆனா வெளியே போய் சொல்லிடாத உங்க வீட்டுல பூ புடுங்க சொல்லிட்டானே, அப்புறம் ஊரெல்லாம் வந்து புடிங்கிட்டு பாத்துக்க. நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லல. ராணிக்கா, நானும் வந்துட்டேன். ராணிக்கா போன பேச இருக்கும்போது ஏக்க கட் பண்ண. இல்லடி, நான் என்ன பண்ணலையே. இந்த போன அதுவா ஆஃப் ஆயிருதுடி. அதனால தெரியல, நான் ஒண்ணும் கட் பண்ணல. இந்த பண்ண ஏன் போன இப்படி விட்டு பண்ணே? கீழ டொமு போட்டவே என்னமோ ஆயி போச்சு. புது போன் வாங்கலாம்னு இருக்கி, வாங்க முடியல. நான் எதுவும் பண்ணலடி, அதுவா ஆஃப் ஆயிருச்சு. நம்பிட்டேன். மீனா, இந்த ராணியக்கா மட்டும் வேலைக்கு விட்டுருக்க, எனக்கு உள்ள பத்தியா நீ? இல்ல சின்ன பண்ணி, உனக்கு உன் வீட்டுல வேற வேலை இருக்கும். நீ எப்படி இங்க வேலைக்கு வருவ? அதனாலதான் நான் வேற உன்னை எதுக்கு கூப்பிடல. உன் மாமியார் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொன்னேன். அவங்கள பாப்ப இல்ல, அதனாலதான் உனக்கு கூப்பிடல. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா,
24 மணி நேரம் அதுக்கிட்டே உட்காந்துட்டு வாசம் வாங்கிட்டு இருக்கணும் நேரமா. அதே இங்க வேலைக்கு வரலான்னு இந்த அக்காட்ட கேட்டிருந்தேன். இந்த அக்கா நீ கூப்பிட்டனால என்னையும் சேர்த்து கூப்பிட்டாவ. இந்த வீட்ல என்ன வேலை இருக்க போது? வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு வேண்டி இல்ல புல்லு நிறைய வெட்டாம கிடக்கு அதையும் கூப்பிட்டு இந்த அக்காவை. என்ன குழம்பு வச்சிருக்கு? இம்புட்டு வாசல் வரைக்கும் வாசனை வருது. வேற என்னத்த வச்சிருக்கேன்? கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பா வச்சிருக்கேன். அதுவா இப்படி மணக்குது? கறி குழம்பே தோத்து போயிரும் மொழியே. நீ வச்சிட்டு பண்ணி வேணா வந்து சாப்பிடு கொஞ்சம். இல்ல வேணாம் வீட்டுல இப்பதே வயிறு முட்டை சாப்பிட்டுருக்கேன். போகும்போது வேணா சாப்பிட்டு போறேன். இப்ப நீ இங்கேயும் வந்து வேலையை காட்ட ஆரம்பிக்க பாரு. இங்க வேலையை பார்த்தா சம்பளத்துக்கு கொடுக்க சொல்லுவேன், இல்லன்னா வேணாம்னு சொல்லிடுவேன். நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? சின்ன பண்ணி போதும் வேலைக்கு முன்ன வேலையை பார்த்துட்டு போவ வீட்டுக்கு. அடி மீனா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ மாமியார் வந்துட்டு பொறுங்க என்னன்னு கேட்டுட்டு வந்துறேன். இது மீனா மாமியார் நான் பார்த்ததே இல்லையே. என்ன சொல்ற நீ? இங்கதான் இருக்காவ பாக்கலன்ற மாமியார் இவ மாமியாரெல்லாம் அம்மட்டு ஃப்ரெண்டா இருப்பாள்வே. என்ன இப்படி சொல்லிவிட்டேன்? நான் பார்த்ததே இல்லையே. என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? டீ போட்டு தர சொல்லி எப்ப சொன்னேன்? இன்னமா போட்டுட்டு இருக்க? சீனி இல்லதே, அதை கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம்னு வெளிய வந்து இவங்க வேலைக்கு வந்துட்டவள அதை சொல்லிட்டு இருந்தேன். என்கிட்ட வெட்ட சொல்லினேன். என்னடி புல்லு வெட்டுறதுக்கு ஆளு கூப்பிட்டிருக்கியா? ஏடி ஒன்னால வெட்ட முடியாதா? இதை நான் முடிஞ்ச அளவுக்கு வெட்டிட்டே இல்ல, அதுக்கு மேல என்னால முடியல. அதை இவங்க ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க. மவனார்ட்ட கேட்டுட்டு சொன்னேன். சரி எனவும் பண்ணி சீக்கிரமா வந்து டீ போட்டு கொடு. ஏடி அது சின்ன பொண்ணு தானே, அந்த சரசு மர்மோ தானே? ஆமத்தே அவதான். ஏடி நீ சரசு மர்மோ தானே? உன் மாமியார் வண்டல ஊர்ல இருந்து. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நீங்க தான் மீனா மருமவள? யார் மர்மவா? சாரி டங்கு டிஸ்ட் ஆயிருச்சு. இல்ல மீனாவுக்கு மாமியார் நீங்க தானே? ஆமா மாமியார விசாரிக்கிறீங்களே, நான் உங்களை பார்த்ததே இல்ல. சின்ன பண்ணே என்ன மறந்துட்டியா? போன வாரம் நீ கொலக்கட்டை செஞ்சிருக்கல, நானும் உன் மாமியாரும் வந்து சாப்பிட்டோம்ல. கிழவி நீயா? என்ன டைகி அடிச்சு இப்படி காலை மாறிவிட்ட? எனக்கு அடையாளமே தெரியல பாரு. நான் டை அடிச்சுக்கனா? நான் ஒண்ணும் டை அடிக்கல. உன் வீட்டுக்கு வர அன்னைக்கு எங்க வீட்ல பெயிண்ட் அடிச்சிருந்தா, வெள்ளை பெயிண்ட் மண்டையில கொட்டிருச்சு. அதனால என் முடியெல்லாம் வெள்ளையாண்டி இருந்துச்சு. தேய்ச்சு எப்படியா அந்த பெயிண்ட் எல்லாம் போக வச்சிட்டேன். இதுதாண்டி ஒரிஜினல் கலர். இருந்தாலும் கிழவி நல்லா சமாளிக்கிற நீ. போடி நீ நம்பாட்டி போ. எனக்கு என்ன? எனக்கு உள்ளுக்கு வேலை இருக்கு, நான் போறேன். உன் மாமியார் வந்துட்டாரா இல்லையான்னு கேட்கறத உன்னை கூப்பிட்டேன். அது வந்துருச்சு நேத்தேவே. மீனா உன் மாமியாருக்கு என்னதான் ஆச்சு? என்ன வாய்க்கு வளர்றதுலாம் உளறிட்டு இருக்கு? நீ அவையே பெயிண்ட் டப்பா தலையில குட்டிச்சா இல்லையா? நான் கேட்கற இடத்துல நீ கேட்டுவிட்ட. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. மாமியாரை தெரிச்சு ஓடுற அளவுக்கு பண்ணிட்டேன். என்னடி இப்படி கலாச்சிட்டு இருக்கீங்க ஆளுக்கு ஆளுக்கு? இடையில நிக்கிற ஒனிய மறந்துட்டு பாரு. பாத்தியா இந்த வயசுல இருந்ததுக்கு தேவையா? உனக்கு என்ன அவளுக்கு பிடிச்சிருக்கு பண்றத? பேசாம உன் பேண்ட் வேலையை மட்டும் பாரு. அங்க இருக்கு மருமகளுக்கு இடையில சண்டை இழுத்து விட்டுறாரு. என்ன பண்ணி என்னக்கா இவ என்னத்து சொல்ல வர? சண்டை இழுத்து வர அளவுக்கு இருக்கா? நீங்க வேலையை பாருங்க, நான் கடைக்கு போயிட்டு வாரேன். திரும்ப ஒரு ரவுண்ட் வந்துருவேன் மாமியார். இப்பனே வந்த வேலையை பார்க்கலாமா? எதுவுமே நான் எடுத்துட்டு வரல. எதை வச்சு வெட்டது? நீ எதுக்கு வச்சிருக்க இவ்வளவு நீளமா? அதை வச்சு பிடிக்கி போடு. வேற என்னது பண்றது? புல்லெல்லாம் புடிச்சு இழுக்கும் போது கையை அறுத்து விட்டுருமுக்கா. சும்மா சொன்ன சின்ன பண்ணி எல்லாம் அப்படியே நம்பிற மாதிரியே பேசுவா. நீ ரெண்டு மாமட்டி அங்கே வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா. அதை நானே எடுத்துட்டு வரல. அப்ப சரிக்கா, அப்ப சரி. பூ எவ்வளவு மணக்குது பாத்தியா? அழகழகா இருக்கு, பார்க்கவே கண்ணுக்கு குழு குழுன்னு இருக்கு. பிள்ளைய மட்டும் இங்க இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் புடிச்சு பிச்சு போட்டுருக்குங்க. ஆமா சின்ன பண்ணி ஆமா.